அடுத்தது மாவனல்ல இலங்கையில் இருந்து ஹமீது ஹுசைன் என்பவர் கேட்குறார், நான் தொழுகைக்கு செல்லும்போது மொபைல் ஃபோன் கொண்டு செல்கிறேன், தொழில் நிமித்தம். தொழும்போது ஃபோனை முன்னால் வைத்து தொழக்கூடாது என்று சொல்கிறார்கள், இது சரியான்னு கேட்குறாங்க. அதான் இது ஃபோன் யாராக இருந்தாலும் ஃபோனில் கையில் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க, சரியா? ஃபோனுங்கிறது இன்றைக்கு அத்தியாவசியம் ஆக்கப்பட்டு விட்டது. ஃபோன் இல்லாமல் வாழ முடியாங்க. அப்படி இருந்தாலும் ஃபோனு அத்தியாவசியமாகி விட்டது. அத்தியாவசியம் என்பதில் கெட்டதுக்கு பயன்படுத்த விட்டு தள்ளுங்க. இந்த ஃபோன் என்று இருக்கிறதுனால ஒரு மனிதனுடைய பொருளாதார விஷயங்கள் மற்ற எல்லாத்துக்குமே அது முன்னேற்றமாவதற்கு அது கருவியாக இருக்குது. ஃபோனில் வியாபாரம் பண்ணி போடலாம். உட்கார்ந்த இடத்துல இருந்து என்ன செய்யலாம், கட்டையை திறந்து தான் வியாபாரம் பண்ணணும்னு இருக்கும் பொழுது சம்பாதித்ததை விட எங்கே இருந்தாலும் என்னால் சம்பாதிக்க முடியுங்கிற அடிப்படையில் ஃபோனில் இங்கே ஃபோனை பேச வேண்டியது, அங்கே பேச வேண்டியது, ஜாயிண்ட் பண்ணி விட வேண்டியது, சம்பாதிக்க வேண்டியது என்ற அளவில் இந்த ஃபோன் என்பது அவசியமான ஒரு கருவியாக இருக்குது. இப்போ அந்த ஃபோனை பள்ளி கொண்டு போகலாமான்னு கேட்குறீங்க. ஃபோனு நீங்கள் ஃபோனு எப்பவும் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. எப்பவும் ஃபோன் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் அதை கொண்டுட்டு தான் போகணும். எங்கே வச்சுப்போனா களவாண்டு போயிடுவான். அல்லது இந்த பாங்க சொன்னோன்னு நேரம் வீட்டில் போய் கொண்டு வச்சுவிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான சிரமமெல்லாம் இருக்கும். இப்போ அந்த மாதிரி அந்த காலத்தில் வாட்ச் இல்லாமல், வாட்ச் வந்துச்சுல ஃபஸ்ட்டு, வாட்சின்ற ஒன்று இல்லாமல் இருந்துச்சு. வாட்ச் வந்தோடனே வாட்ச் கட்டிக்கிட்டு தானே பள்ளியாசலுக்கு போனாங்க, வாட்ச் கட்டிக்கிட்டு தானே தொழுதாங்க. வாட்சிங்கிறது ஒரு தொழுகைக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு நவீன ஒரு சாதனம் தானே. அந்த வாட்ச் கட்டும் பொழுது வாட்ச் கட்டிக்கிட்டுலாம் தொழக்கூடாதுன்னு அந்த காலத்தில் 10 தோளம் கொடுத்தாங்க. அதெல்லாம் இன்றைக்கி பைத்தியக்காரத்தன்னு அவங்களே நினைக்கிற அளவுக்கு இருக்கிறது. அந்த மாதிரி தான் ஃபோன் என்பது உங்களுடைய அவசியமான ஒன்று. அது என்ன, அதே நேரத்தில் இந்த ஃபோனை எதுக்கு கொண்டு வர்றாங்கன்னு கேட்டால், சில ஆளுக்கு அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணுறது, இப்படி நல்லா டிஸ்பிளே தெரிகிற மாதிரி இப்படி வச்சுக்கிறது, தொழுதுகிட்டு இருக்கும்போது என்ன மாதிரி வருதான்னு அதிலே பார்க்குறது, அது செய்யக்கூடாது. தொழுகை நேரத்தில் நீங்கள் ஃபோனை வச்சுக்கிறது தப்பு இல்லை. உங்களுக்கு முன்னாடி அதை வச்சுக்கிறது கூட தப்பு இல்லை. முன்னாடி வைக்காமல் பின்னாடி வச்சுன்னா களவாண்டு போயிடுவாங்க. அதனால் ஃப்ரண்டில் வச்சுக்கிற கூட தப்பு இல்லை. ஃப்ரண்டில் வைக்கும்போது டிஸ்பிளே தெரிகிற மாதிரி வச்சிங்கன்னு வைங்க. அப்போ உங்களோட நோக்கம் என்னென்னு கேட்டால், யாராவது ஃபோன் பண்ணால் நம்ம தொழுகையில் இருந்து கொள்ளும்போது அதை அறிஞ்சிக்கிறேன்னு கவுத்தி போட்டு வைங்க. ஃபோனை டிஸ்பிளேயில் அல்லது ஃப்ளைட் மோட்டில் போட்டு வைங்க. ஃப்ளைட் மோட்டில் போட்டீங்கன்னா எதுவுமே வராது. அல்லது என்ன செய்யுங்க, கவுத்தி போட்டுட்டிங்கன்னா இது வந்தாலும் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஃபோனை முன்னாடி வைத்து கொண்டு தக்பீர் கட்டிட்டு என்ன செய்கிறது, அங்கேருந்து ஃபோனு பார்க்குறது, அந்த ஆள் ஃபோன் பண்ணுறாரு, இவன் தொழுவே மாட்டான். தொழுதுகிட்டு இருக்கும்போது இன்வால்மெண்ட்டோடு தொழுவணுமா இல்லையா, ஈடுபாட்டோட, அந்த ஈடுபாடு இல்லாமல் போயிடும். அப்படி நிலையில் ஃபோன் வச்சுக்கிறக்கூடாது. சும்மா கையில் வச்சுக்கிற ஃபோனு தொழுகை நேரத்தில் முன்னாடி வச்சுக்கிறலாமான்னு வச்சுக்கலாம். அதை வைக்கிறது கூட எப்படி சொல்லுவீங்க? நம்மள்ட்ட இருக்கிற ஒரு பொருளை முன்னாடி வைத்து கொள்ளக்கூடாது. டைரி வச்சுருப்போம், டைரியத்துக்கு முன்னாடி வைப்போம், பேனாத்துக்கு முன்னாடி வைப்போம். எது கையில் இருக்குதோ, கரிச்சிப்பு கையில் இருக்கோ அது முன்னாடி தூக்கி வைப்போம். நம்மள்ட்ட இருக்கிற ஒரு பொருளை முன்னாடி வைத்து கொள்வது என்பது அது தவறு கிடையாது. ஆனால் இந்த ஃபோனில் மாத்திரம் என்ன இருக்கும்னு கேட்டால், அதில் நம்ம சில வரக்கூடிய அந்த கால்கள் மெசேஜுகள்லாம் அங்கே இருந்துக்கிட்டே பார்க்குற மாதிரி நம்மளை இழுத்துக்கிட்டு போகும். அந்த மாதிரி மெத்தடில் என்ன செய்யக்கூடாது, ஃபோனை வைக்கக்கூடாது. அப்போ எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், இப்போ வயலுண்டில் முசல்லின், தொழக்கூடியவர்களுக்கு கேடு இருக்கிறது. எந்த மாதிரி தொழுகிறவங்கன்னா, அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தங்களுடைய தொழுகையில் கவனமற்று இருப்பார்களே அவர்களுக்கு, தொழுகையில் கவனமற்று இருக்கக்கூடியவர்களுக்கு கேடு இருக்கிறது. 107வது அத்தியாயத்தில் 6வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். இது யாருடைய தன்மை என்று கேட்டால், இன்னல் முனாஃபிக்கூன யுகாதிஊன் அல்லாஹ, முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் அல்லாவை ஏமாற்ற பார்க்குறார்கள். ஒவ்வொரு ஹாதிவும் அல்லாஹ் தான் அவங்கள ஏமாத்துறான். ஒய்தா காமு இல சலாத்தி, இந்த முனாஃபிக்குகள் தொழுகைக்கு நிற்கும் பொழுது காமு குசாலா, சோம்பலாக நிற்பாங்க. அதாவது ஈடுபாடு இல்லாமல் என்னத்துக்கு யாருக்கோ விருந்து மாதிரி நிற்கிறது. காமு குசாலா, சோம்பலாக நிற்பார்கள். யுராவுன நாச, மக்களுக்கு காட்டுறதுக்கு தான் அவன் தொழுவான், தொழுகிறதுக்காக தொழுவான். போலா எதுக்கும் அல்லாஹ் இல்லா கலீலா, கம்மியாக தான் அல்லாஹ் நினைவுபடுத்துவாங்க. அல்லாஹ் நினைக்கிறது கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி தொழுகிறாங்கிறது. இந்த ஃபோனை இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தினா, எந்த மாதிரி ஃபோனில் உள்ளதெல்லாம் நமக்கு தெரியணுங்கிற மாதிரி பயன்படுத்தினா, ஃபோனில் உள்ளதை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி அடிப்படையில் பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் அது நாசமாக போயிடும். கவுத்தி போட்டுருந்தீங்கன்னா என்ன வந்தாலும் உங்களுக்கு தெரியாது, முடிஞ்ச பிறகு பார்க்க போகிறீங்க. அதில் ஃப்ளைட் மோட்டில் போட்டுட்டு நிமித்தியே வைங்க, எதுவும் வராது. ஃப்ளைட் மோட்டில் போட்டிங்கன்னா என்ன, ஃபோனுடைய இது கட்டாயிரம், நெட்டும் கட்டாயிரும். அப்படி கட்டாயிடுச்சுன்னா எதுவுமே தொடர்பு வராது. முடிஞ்ச பிறகு ஃப்ளைட் மோடை எடுத்து விட்ருங்க.
அந்த மாதிரி வைத்து கொள்ளலாமான்னா அது தப்பு கிடையாது. ஃப்ளைட் மோடில் போடாமல் அல்லது ஆஃப் பண்ணி போடாமல் அல்லது கவுத்தி போடாமல் தொழுகையில் இருக்கும்போதே வர்றதுலாம் எனக்கு தெரியணும் அப்படின்னு செஞ்சீங்கன்னா நீங்கள் இங்கே தொழுவுறீங்க, அது மாதிரி வைத்துக்கொள்ளக்கூடாது. சரியா?